ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை காசை சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா லாஸ்ட் 2 எபிசோட் மாஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ சீதாவோட அந்த தாலிய திருடின திருடிய பிடிக்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் மாறுவேஷம்லாம் போட்டுட்டு அந்த நகைய உருக்குற இடத்துக்கு போயிருந்தாங்க. ஆனா இவங்க கெட்ட நேரம் அந்த இடத்துக்கு அங்க போலீஸ் வர, இப்போ இவங்களையும் திருடங்க தான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு முத்து மீனாவ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. முத்து மீனாவும் எவ்வளோ எடுத்து சொல்லியும் கூட அவங்க அதெல்லாம் காதுல வாங்கல. இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எடுத்து சொல்லி முத்து மீனாவும் காப்பாத்துறாங்க. ஆனா முத்து மீனா அதோட விடல. எப்படியாச்சும் அந்த திருடிய வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் முத்து மீனாவும் அதே இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த திருடியும் வரா. இப்போ முத்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா ஒரு பிளான் போட்டு மீனாவுக்கு சாமி வந்த மாதிரி வந்து அம்மனா நடிக்க வைக்கிறாரு. இத பார்த்து திருடியும் பயந்து போக இப்ப திருடிகிட்ட இருந்து அந்த நகையும் குறிப்பா சீதாவோட தாலிய வந்து முத்து வாங்கிட்டாரு. ஆனா இதுக்கு அப்புறமா தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நடக்குது. என்ன அப்டின்னா, அந்த நகையெல்லாம் வாங்கியிருந்தாலும், முத்து வந்து அந்த கோவில்ல சபல விட்டார்ல விஜயா கிட்ட. ஸோ அது மாரி இப்ப அந்த திருடிய வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, இந்த திருடி தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாமியாரா வந்து பொய்யா வேஷம் போட்டு வந்து, பொய்யா வந்து அந்த வாக்குலாம் சொல்லி மீனாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்புனதுன்ற மாரி உண்மைய வந்து வெளிய கொண்டு வந்து, இப்ப விஜயா முகத்துல கரிய பூசி விட்டாரு. பட் இதெல்லாம் தாண்டி செம்ம ட்விஸ்ட் என்ன அப்டின்னா, இதெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு, "உன்ன யார் இப்படி சொல்ல சொன்னது?" அப்படின்ற மாரி விஜயா கேட்க, இங்க தான் வந்து ஒரு ட்விஸ்ட்ட குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த திருடி ரோகிணி தான் அப்படி சொல்ல சொன்னா அப்படின்ற மாரி ரோகிணிய மாட்டி விட்டு சிந்தாமணிய காப்பாத்திட்டாங்க. இப்போ மொத்த கோவமும் இப்போ ரோகிணி பக்கம் திரும்புது. ஸோ இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வீட்ல செம்ம ஷாக்கிங்கா இருக்காங்க. என்ன ஆகப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.